ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பார்ட் 1ல கோஸ்டர் எப்படி செய்யணும்னு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்ட் 2ல லீஃப் பெட்டல் எப்படி செய்யணும்னு காட்டியிருக்கேன். இப்போ இந்த வீடியோ பார்ட் 3. இந்த வீடியோவில் நாம இந்த டிசைனுக்கு ஃப்ளவர்ஸ் எப்படி க்ரோஷேட் பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். அதனால யான் மற்றும் ஹூக்கை ரெடி பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ளவர் பெட்டல் ஆரம்பிக்கலாம். இப்போ நாம ஃப்ளவர்ஸ் செய்ய ரெடி ஆகிட்டோம். அதனால ஃப்ளவர்ஸுக்கு யூஸ் பண்ண போற யான் கலரை எடுத்துக்கோங்க. நாம ஃப்ளவர்ஸை இங்க இருக்கிற இடத்துல ஒர்க் பண்ண போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் ரோ ஃப்ரண்ட் லூப் மற்றும் அதுக்கு மேல இருக்கிற ரோவின் ஃப்ரண்ட் லூப், இந்த இரண்டு லூப்புக்கும் உள்ள ஹூக் போட்டு வேலையை பண்ணணும். இப்படி பண்ணினா பிளாங்கெட்டோட பின்பக்கம் கிரீன் கலர்ல மட்டும் தான் இருக்கும். ஃப்ளவர் யான் பின்பக்கம் தெரியாது. ஸ்டெப் 1, யானை ஜாயின் பண்ணுவது. ஹூக்க ஃபர்ஸ்ட் ரோ ஃப்ரண்ட் லூப் மற்றும் செகண்ட் ரோ ஃப்ரண்ட் லூப் உள்ள போடுங்க. ஃப்ளவர் கலர் யானை எடுத்து சுமார் 7 இன்ச்சஸ் ட்ரேல விட்டுக்கோங்க. யானை ஹூக்ல போட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்ல் ஒர்க்கோட பின்பக்கம் வச்சுக்கோங்க. ஸ்டெப் 2, செயின். இப்போ செயின் 14 பண்ணுங்க. ஸ்டெப் 3, நாங்க சிங்கிள் க்ரோஷே பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணி அடுத்த எல்லா செயினுக்கும் சிங்கிள் க்ரோஷே போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டெப் 4, டபுள் க்ரோஷே. செயின் 3 போட்டு ஒர்க்கை டர்ன் பண்ணி டபுள் க்ரோஷே பண்ணுங்க. இப்ப அடுத்த ஸ்டிச்ல டபுள் க்ரோஷே பண்ணுங்க. இப்ப அதே இடத்துல இன்னொரு டபுள் க்ரோஷே பண்ணுங்க. மொத்தம் 2 டபுள் க்ரோஷே ஒரு செயின்ல பண்ணிருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்லயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேக்கு மேலையும் 3 டபுள் க்ரோஷே பண்ணுங்க. எண்டு வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சிங்கிள் க்ரோஷேக்கு மேல 3 டபுள் க்ரோஷே பண்ணுங்க. கடைசி ஸ்டிச்லயும் 3 டபுள் க்ரோஷே பண்ணின பிறகு 3 செயின் போட்டு ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கோங்க. இப்ப 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணி அடுத்த ஸ்டிச்ல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க.
திருப்ப 4 செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணி அடுத்த ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்க, ஃப்ளவர்ஸ்க்கான அந்த ரவுண்ட் ஷேப் கிரியேட் ஆகும். 4 செயின் ஸ்டிச் போட்டுட்டீங்கன்னா அதை செக்யூர் பண்ண 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணி அடுத்த ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 4 செயின் ஸ்டிச் போட்டு 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணி அடுத்த ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு எண்ட் வரைக்கும் இந்த மாதிரி தொடர்ச்சியாக செய்யுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஃப்ளவர் ரெடி. இதை பாருங்க, சுருண்டு ஃப்ளவர் மாதிரி ரோல் ஆகுது. இப்போ ஃப்ளவர்ஸை அட்டாச் பண்ணணும். ஃப்ளவர்ஸை உடனே அட்டாச் பண்ணாமல் முதல்ல எல்லா ஃப்ளவர்ஸையும் அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீட்டில் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். நீட்ல எடுத்து சென்டர் வழியா ஸ்டிச் பண்ணி பேட்டல்ஸை செக்யூர் பண்ணுங்க. லாஸ்டா 2 டெய்லையும் டபுள் நட் போட்டு டைட் பண்ணுங்க. டெய்ல ஃப்ளவர்ஸ்குள்ள ஹைட் பண்ணி கட் பண்ணுங்க. இதே மற்ற எல்லா ஃப்ளவர்ஸ்க்கும் ரிப்பீட் பண்ணுங்க.
பாருங்க, அழகான ஃப்ளவர் கோஸ்டர் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட கருத்தை ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கும் வரை டேக் கேர்.